ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சென்னை சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. போஹா கட்லெட், அதாவது அவல் கட்லெட். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இது தட்டை அவலாக இருந்தால் நீங்கள் உடனே தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவு தண்ணி ஊற்றி ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்துருக்க இந்த அவலில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவலும் உருளைக்கிழங்கும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டுக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பைசஸ் பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம அதை பைண்ட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பெப்பர் வேணுங்கனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆரகனோ வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட் பேட்டரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணிக்கலாம், ஹார்ட் ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் இதை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதை ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் சூடானதும் இதில் நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணல, நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வருது. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இதை ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான போஹா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.